ஐயோ முள்ளுக்குழியில அடிச்சிட்டானே. பந்து தேற மாதிரி ஓப்பி அடிச்சிட வேண்டியதுதான். டேய் பந்த காண்டா வந்து தேடுங்கடா. பால் அங்க தானடா குத்துச்சு, பார்த்தா என்னடா? டேய் நீ அந்த பக்கம் தேடு, நீ இந்த பக்கம் தேடு, நாங்க போய் தேடுறோம்டா. பாலை தூக்கி அடிச்ச, இங்க பித்தானுச்சு. பால் முள்ளுக்குழியில கிடக்குடா. முள்ளுக்குழியா? ஆமாண்டா. பாலை கண்டுபிடிச்சால 2 பேர்ல ஒருத்த எடுப்பானோ, எடுத்தவனே போக வேண்டியதுதான். நானே போய் எடுத்துட்டு வரேன், பேட்டை பிடி. அடிச்சவனே இறங்குடா. முள்ளுக்குழியில அடிக்கிற, இறங்குடா இறங்கு. கை கால முள்ளு கீச்சிட்டு. என் காலு. இந்த பந்தால முள்ளு எங்க பார்த்தாலும் பஞ்சர் ஆகிடுச்சு. என்னடா கை கால ரத்தம் வருது? ஏண்டா முள்ளுக்குழியில ஏன்னா ரத்தம் வராம முத்தமாடா வர எங்க அந்த ஃபீல்டு? இப்ப வர என் பெர்ஃபார்மன்ஸ். ஏண்டா அரிக்கட்ட பையல, முள்ளுக்குள்ளதான் கடந்ததுல நானே இறங்கி எடுத்துட்டு போனடா. இறங்க தெரியாம இறங்கி கை கால ரத்தம் வலியுது. நான் ஃபீல்டரா நீ ஃபீல்டரா? நீ தான் ஃபீல்டரு. எடுத்துவா, நாங்க கிரவுண்ட்ல வெயிட் பண்றோம். ஏய் நம்ம 4 பேரும் கொண்ட டீம் போட்டு விளையாடலாமாடா? வேணாண்டா, ஒன்ஸ் போட்டு விளையாடலாம்டா. ராகுல் குனி. ஏய் 1 2 3 போட்டு விட்டுருக்கோம். அதுல பால தூக்கி வச்சுட்டா, போய் எடுத்துவா போ. போறேன்டா. வாரா எடுத்துறேன். ராகுல் இது யாருக்கு? ஏய் ராகுல் ஃபர்ஸ்ட், நான் செகண்ட், நீ தேர்ட், சிவா ஃபோர்த்ரா. ஏய் சிவா நீ ஃபோர்த்ரா. கேக்கடா, சத்தமா சொல்லுங்க. டேய் நீ தானே லாஸ்ட் பேட்டிங். ஒண்ணுமே புரியல, சத்தமா சொல்லுங்கடா. டேய் நீ தானே ஃபோர்த் பேட்டிங். டேய் தனித்தனியா சொல்லுங்கடா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சிவா நீ தான் ஃபர்ஸ்ட். பின்னாடி பாருடா, போய் பந்த போடு, ஃபீல்டிங்ல ஒழுங்கா ஸ்டிக்கா வைடா. ஏன்டா நான் தொண்டை கிழிய கத்துன உன் காதுல விழுவல? அவன் காத்தா சொன்னது உன் காதுல விழுந்துருச்சா? ஒண்ணு டேய் வாங்க வரலாம். டேய் வேண்டா போதும், எங்க அம்மா தேடுவாங்கடா, நான் போயிட்டு வரேன்டா. அம்மா கூப்பிடுறாங்களா? புறாவனா ஒரு கைப்புள்ள ஒரே பால்ல வெட்டி எடுக்கறானே, இந்த பக்கமே இனிமே வர கூடாதுடா. நின்றாலே என்னடா ஆச்சு? ஏன்டா அழுதுட்டு இருக்க? இன்னைக்கு போறோம், 6 அடிச்சுக்கிறோம். ஐயோ இவன் வேற நிக்கிறானே. மண்டையில பாடி பொண்ணு ஏறலடி, அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிட வேண்டியதான். அழகுல ஒண்ணு மிஞ்ச ஆள் இல்லடி. எப்பாடி அவனும் பாக்கல, அப்படியே போயிட வேண்டியதான். நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு எங்கடா போற? டேய் ப்ளீஸ்ரா அம்மா கிட்ட சொல்லிடுற, ஒரே மேட்ச் தான்டா, ப்ளீஸ்ரா. அப்படிதான் சொல்லுவா. ஏய் நீ என்ன அம்மா கிட்ட சொல்லாம இருந்தா வரக்குள்ள பத்திர சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன் உனக்கு. பத்திர சாக்லேட்டா? அப்ப 2 வாங்கிட்டு வா. ஓகே. அம்மா என்ன எங்கன்னு கேட்டா நான் ரூம்ல படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லு. சரி பா பா. எப்பா நீ நல்லபடியா மேட்ச் விளையாண்டுட்டு ஏன்டா அழுதுட்டு உட்காந்துருக்கான்? என்ன ஏன்டா அழுதுட்டு இருக்க? அம்மா உன்னை எங்கன்னு கேட்டாங்க. சொல்லிருக்க வேண்டியதானடா, நான் ரூம்குள்ள படிச்சிட்டு இருக்கேன்னு. அவங்க வந்ததா ரூம்குள்ள இருந்துதான். ரூம்குள்ள இருந்தா அப்புறம் என்ன ஆச்சு? அந்த பேட்டர் தான் தோத்து தான் அடிக்க சொன்னாங்க. நாளைக்கு எக்ஸாம் மாத்திட்டு கிரிக்கெட்டர் வர போற ஒண்ணு. நாளை 2 கூட்டினா 6, நான் அடிக்கிற பால் 4. பழசுக்கு இங்கிலீஷ்ல ஓல்டு, உளுந்துச்சா போல்டு? மாங்காய் தேங்காய் நீ ஒரு உடலங்காய். அகில் கேட்ச புடிச்சிரா, விட்டுறாதடா. ஏய் என்னால அந்த கேட்ச பிடிக்க முடியாதுடா. அவன் கேட்ச புடிச்சிருவானா? அவன் மட்டும் கேட்ச புடிச்சிருவானா? மொட்டை ஏன் அகில் கேட்ச புடிச்சிரா, அவன மொட்டையோட பார்க்கணும்டா. டேய் நல்ல கேட்ச பிடிக்க வேணா அப்படி இருக்கா? விளையாட வந்து பின்னாடி கை கட்டிருக்கு, ஏன்டா? காட்றா கையா. என்னடா கையில சொம்ப மாட்டே நிக்கிற? அத என்கிட்ட கேளுங்கடா. இன்னைக்கு போறோம் 6 அடிச்சு தூக்கு. என்கிட்ட ஒரு மேஜிக் இருக்கு. மேஜிக்கா? என்னடா மேஜிக்? நீங்க இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். எப்படிடா? இந்தாங்க இந்த 2 செம்புக்குள்ளேயும் உங்க 2 கையும் உள்ள விடுங்க. ஏய் என்னடா கை மாட்டிச்சு? எடுத்து விடுறா. ஏய் எடுத்து விடுறா. என்ன இதுதானே மேஜிக்? வரேன். ஏய் லாஸ்ட் பால்ரா, இன்னும் ஒரு ரன் அடிச்சா வின்னு. ராகுல் ஃபீல்டிங் பாத்துக்க. ஓகேடா ஓகேடா. ராகுல் கேட்ச். வாங்கிட்டு கேட்ச் வந்து நீங்க புடிச்ச மாதிரி தான்டா. ஏய் இந்தாங்கடா, நீங்க ஜெயிச்சிட்டீங்கடா. சரிடா நாளைக்கு பாப்போம்.
ஏய் அகில் கேட்ச் புடிச்சடா ஏய் கேட்ச புடிச்சறானே காசை குடுறா ஏய் கேட்ச புடிச்சறானா வாடா ஓடிடலாம் அரிசிய பொங்கனா சோறு நான் அடிச்ச பாலு 4 ஓ சஸ் தங்கத்துக்கு இங்கிலீஷ்ல கோல்டு இந்த பால் நீ கோல்டு நைட் ஆனா எல்லாம் ஷிப்பிங் நீ இந்த பால் ஸ்டம்பிங் பத்து மிளகாய் சேப்பு மிளகாய் நீ ஒரு ஏலக்காய் டேய் சிவா ஊர்ல இருந்து அப்பமா மலை வந்துட்டாங்க பால் டீ தூள் பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு டீ தூள் பால் பாக்கெட் பிஸ்கட் டேய் எங்க வீட்டு கெஸ்ட் வந்திருக்காங்கடா பால் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு வரேன்டா டேய் சிவா விளையாடுறதுக்கு பயந்துட்டான்டா ஆமாண்டா என் பால்னாலே கொஞ்சம் பயந்தான்டா பயமா யாருக்கு பயம் டேய் வரேன்டா A few moments later. இவனை கடைக்கு அனுப்பி ரொம்ப நேரம் ஆச்சு இவ்வளவு நேரம் என்ன பண்றான் போய் பாத்துட்டு வந்துடும் பஸ்ட் பால் யாருக்கு பயம் பாட்டியா சிக்ஸ்ல சிக்ஸ் அடிச்சதுக்கே எப்படி வர்றான் இதுல வேற விளையாட கூப்பிடுறான் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க தாத்தா வீட்டுக்கு அத்தை வந்துடுறாங்க பால் டீ தூள் பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போ சரிப்பா இவனே நம்ம தான் கடைக்கு போக சொன்னேன் இவன் நம்மள போக சொல்றாரு கேட் புடிச்சிடுறா அவுட் சுவா டேய் பேட்ட புடுறா டேய் எங்க அம்மா கூப்பிடுறாங்கடா நான் போயிட்டு வரேன்டா அவுட் சுவா எங்க அம்மா கூப்பிடுறாங்க பேட்ட புடுறா நான் போயிட்டு வந்துடுறேன் அவுட் ஆனாலே உங்க அம்மா கூப்பிடுறான்னு சொல்லிட்டு ஓடிடுறான் உண்மையில உங்க அம்மா தான் கூப்பிடுறாங்க டவுட்டா இருக்குடா கண்டுபிடிச்சிருவான் அகில் ஓகே போடு வழக்கம் போல நம்ம வேலையை காட்டிட வேண்டியதான் என்னடா இது ஒர்க் ஆக மாட்டேங்குது பேட்டரி போச்சா அது பேட்டரி எல்லாம் போல நாங்க தான் ஆஃப் பண்ணோம் தேங்க்ஸ் ஓம் பெட்டர் ஓ இப்படிதான் உங்க அம்மா கூப்பிடுறாங்களா அடுத்த மேட்ச் வாடி இப்போ எப்படி எஸ்கேப் ஆகணும்னு பாப்போம் ஏன்டா ஓம் தியேட்டர்ல உங்க அம்மா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி டே பாஸா பண்ற இப்போ உன குருமா பண்ண போறேன்டா இனிமே கிரவுண்ட் பக்கமா ஓடுறா டேய் சாக்கல தூக்கி அடிச்சிட்ட பால நீனே போய் எடுத்துவா சாக்கல வேற தூக்கி அடிச்சோம் இவன் வேற விட மாட்டானே இப்ப வரேன் என் ராஜா இருந்துட்டு ஐயோ அம்மா வயிறு வலிக்குதே நைட்டு சாப்பிட்ட பிரியாணி வேற வேலையை காட்டுதே முருகா சாமி என்னடா அவன் இவ்வளவு வேகமா ஓடிட்டான் சரி வா கால் நம்மளே எடுத்துடலாம் பாடி நம்ம தப்பிச்சிட்டோம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் 2 பேர்ல எவனோ ஒருத்த எடுத்தோன்னு போய்க்க வேண்டியதான் என்னடா இந்த சாக்கடை இப்படி நாருது முதல்ல வீட்டுக்கு போயிட்டு சோப் போட்டு கையை கழட்டா 2 பேர் கையிலயும் சாக்கடை ஒட்டி இருக்கு எவனோ ஒருத்த எடுத்துட்டான் இப்ப வரேன் என் பெர்ஃபார்மன்ஸ் இப்ப நிம்மதியா இருக்கு புர்ரா பேட்ட போய் பந்து போடுங்கடா தம்பி பந்து சாக்கல்ல தான் கிடக்கு போய் எடுத்துருவா அப்ப நீங்க இன்னும் பந்து எடுக்கலையா நம்ம ராஜதந்திர அத்தனையும் வீணா போச்சு